நீங்கள் செய்கிற வேலைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் என்று நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஆமென். எல்லா காரியங்களும் நீங்க பெருகுவீங்க. ஆமென். மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் உங்களுடைய போர்ஷன். ஆமென். மகிழ்ச்சி நம்முடைய போர்ஷன். ஆமென். அதை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள்லாம் நம்ம ஆவியை குறித்து, சிந்தையை குறித்து, இப்படி நிறைய காரியங்களை குறித்து சாயங்கால வேலைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆத்மா எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்குதோ, எந்த அளவுக்கு அந்த ஆத்மா செழிப்பாக இருக்குதோ, எந்த அளவுக்கு அந்த ஆத்மா தேவனுடைய ஜீவனில் வாழ்கிறதோ, அந்த அளவுக்கு என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். என் வாழ்க்கையில் தேவனுடைய ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதை குறித்து நம்ம ஒரு சில நிமிடங்கள், கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஒரு 30 to 35 minutes நம்ம வந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் 3 யோவான் எழுதின நிருபம், 3 யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். 3 யோவான் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. யோவான் வந்து அவருடைய மூப்பராகிய எல்டராகிய காயுக்கு எழுதுகிறார். முதல் வசனத்தை நீங்க வாசனா, மூப்பனாகிய சத்தியத்தின்படி நான் நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு காயுவை பார்த்து சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ செழிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா, நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, நீ சமாதானமா இருக்கணும்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளும் நிரம்பி இருக்கணும்னு சொன்னா, எல்லாவித ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்று யோவான் அங்க காயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நிறைய வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நன்மைகளையும் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளான ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ, எங்கிருந்து வாழ்கிறதோ, எதிலே வாழ்கிறதோ, அதை பொறுத்து தான் என்னுடைய வெளிப்பிரகாரமான எல்லா கிரியைகளும் பிளஸ்ஸிங்கா இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்களா, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா, ஒரு சரீரம் உண்டு. ஆமென். ஸோ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆத்மா மிகவும் மேஜர் பார்ட்டா இருக்கு பாருங்க. இது ஒரு நடுநிலையான ஒரு காரியம். ஆத்மா என்பது ஒரு நடுநிலை சார்ந்த ஒரு காரியம். ஆத்மான்னு சொன்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சி, இது மூன்றும் சேர்ந்த ஒரு பகுதி தான் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து சென்டர் பாயிண்ட். இந்த பக்கம் மாம்சம், இந்த பக்கம் ஸ்பிரிட் ஆவி இருக்குது. இந்த பக்கம் மாம்சம், இந்த பக்கம் ஆவி இருக்குது. நடுவுல இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு தான் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, நம்ம வாசிக்கிற வேத வார்த்தைகள், நம்ம கேட்கிற சத்தியங்கள், நம்ம ஸ்தோத்திரம் பண்றது, ஆவிக்குரிய காரியங்கள், இது எல்லாம் எதற்காக அப்படின்னா என் ஆத்மாவுக்கு நான் இன்புட் கொடுக்கிறேன். ஆமென். ஏன்னு சொன்னா இந்த ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு தேவனை குறித்த நாலேஜும், தேவனை குறித்த அறிவும், தேவனுடைய வார்த்தைகளை குறித்த அந்த நாலேஜும் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு இது ஆவியோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஆமென். ஆத்மா எப்ப ஆவியோட சேர்ந்து கொள்ளணும், மாம்சத்தோட சேரக்கூடாது. ஆமென். ஏன்னு சொன்னா இந்த மாம்சமும் ஒரு பக்கம் ஆத்மாவை இழுக்க வேண்டும் என்று நிறைய காரியங்கள்ல போராடுது. ஹல்லேலூயா. நம்ம வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே மேலோங்கி நிற்கிற காரியம் எது? எதற்காக இந்த பிரச்சனை எல்லாம் வருது? நம்மளை சுற்றிலும் எதுக்காக போராட்டம் வருது, நெருக்கம் வருது, ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மாவை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஆத்மான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, சிந்தை, சித்தம், உணர்ச்சி. சிந்தை என்பது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திங்கிங், நம்முடைய நினைக்கிற காரியங்கள், அதெல்லாம் சிந்தையில ஏற்படுகிற காரியங்கள். சித்தம் என்பது நாம் செய்யவிருக்கிற காரியங்கள், டிசிஷன் மேக்கிங், தீர்மானங்களை எடுக்கிற அந்த ஒரு பகுதி. சரியான தீர்மானங்களை எடுக்கிறோம், சில நேரத்தில் எடுக்க முடியாமல் தவிக்கிறோம், சில நேரத்தில் ராங் டிசிஷன் எடுத்துறோம், தவறான தீர்மானங்கள் எடுத்துறோம். அதுதான் சித்தம்.
வில் பவர் அப்படின்னுவாங்க. சரியான முடிவுகளை எடுக்கிறது. இந்த ஆதாமுக்கு அதுல தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தீர்மானிக்கிறதுல தவறிவிட்டான். பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. பிசாசு வந்து சொல்றான், சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, தேவனை போல இருப்பா அப்படின்ட்டான். ஏற்கனவே தேவனை போல தான் இருக்கிறான் அவன். ஆமென். அவன் யாருன்றது தெரியாதனால இன்னொரு பொய்யை நம்ப வேண்டியதாயிடுச்சு பாருங்க. இப்போ தேவன் சொன்னதை விட்டுட்டு பிசாசு சொன்னதுக்கு தன்னுடைய சித்தத்தை என்ன பண்றான், திசை திருப்புறான், தீர்மானிக்கிறான், அதை செஞ்சு விழுந்து போயிட்டான் பாருங்க. ஸோ அப்போ தீர்மானிக்கிற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆத்துமா நல்லா வாழணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனுடைய பிரசன்னத்திலையும் அது திளைத்திருக்கணும் பாருங்க. அப்பதான் வந்து நம்ம சரியான தீர்மானங்களை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. உணர்ச்சி, நிறைய காரியங்கள் உணர்ச்சி மேலோங்கி நிற்கிறது. நம்மளை ஒருத்தர் ஒன்று சொல்லிடக்கூடாது, நம்மளை ஒருத்தர் பேசிடக்கூடாது, நம்மளை ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, டார்கெட் பண்ணி ஏதாவது சொல்லிட்டா போதும் உணர்ச்சி அப்படியே பொங்கிடுது பாருங்க. கோபம் வருது பாருங்க. கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, அல்லது பிள்ளைகள் பெற்றோரையோ, பெற்றோர் பிள்ளைகளையோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படியே புஷ்ன்னு வருது இல்லைங்களா? அதுதான் அந்த ஆத்மான்றது அந்த ஒரு காரியம் தான் பாருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். ஆமென். ஏன்னு சொன்னா அதெல்லாம் இன்னும் ஆத்மா வாழன்றதை காமிக்குது. எனக்குள்ள வரக்கூடிய கோபங்கள், எரிச்சல், என்னுடைய அந்த மூர்க்கம், கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் என்னன்னா ஆத்மா சரியான இடத்துல வாழாததுனால ஆட்டோமேட்டிக் கசப்பு வருது. ஒருத்தரை பார்த்த உடனே உங்க ஆத்மா சரியா வாழன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது ஒரு சொல்லித்தரேன், ஒரு காரியம், ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் பாருங்க. யாரையாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லது உங்களுக்கு ரொம்ப நீங்க நேசிக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களுக்கு ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ற, நேசிக்கிறேன்னா வேற பாஷையில சொல்றேன் நான். எல்லாம் இப்படி நேரடியாகவே சொல்லிடுறேன். உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அல்லது உங்களுக்கு ரொம்ப எதிராய் செயல்படுகிற அந்த நபரையோ, அவரை பார்க்கும் போதோ அல்லது அவரை குறித்து யோசிக்கும் போதோ உங்க இருதயத்துல ஒரு படபடப்பும், ஒரு டென்ஷனும், ஒரு கசப்பும், ஒரு பயங்கர கோபமும் வருது பாருங்க. அப்போ நீங்க கண்டுபிடிச்சிடலாம், என் ஆத்மா சரியா வாழல. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சம்பவத்தை நினைக்கும் போதோ பார்க்கும் போதோ உங்களுக்குள்ளே ஒரு பதட்டமும், ஒரு பயமும், ஒரு கோபமும், ஒரு கசப்பும், ஒரு வைராக்கியமும் வருது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கே வருது அப்படின்னா என் ஆத்மா சரியான இடத்துல வாழவில்லை என்று அர்த்தம். ஆமென். சில பேருக்கு இந்த லாக்டவுன்ல குடும்பத்துக்குள்ளேயே பாருங்க அப்படிலாம் வந்துருது பாருங்க. கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள அந்த அந்த கோபம், அந்த கசப்பு, அந்த வைராக்கியம் இதெல்லாம் வந்துருது பாருங்க. ஏன்னு சொன்னா என் ஆத்மா இன்னும் தேவனோட கூட என்ன பண்ணல, ஒட்டி அது பின்னி பிணையல. ஹல்லேலூயா. தேவனோட இணையவில்லை. அதுதான் உண்மை. அப்படி இணைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய ஆத்மா சமாதானமா இருந்துச்சுன்னு வச்சுங்களா, வெளியில எல்லாருமே சமாதானமா இருக்கும். ஆத்மா சந்தோஷமா இருந்துச்சுன்னா வெளியில எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஆத்மா நிறைவா இருந்துச்சுன்னா வெளியில எல்லாமே நிறைவா இருக்கும். ஆத்மாவில் அந்த வாழ்க்கை, ஆத்மா யோவான் எழுதுறாரு இல்லைங்களா, ஆத்மா வாழ்கிறது போல. ஆமென். நீ நல்லா வாழ்ப்பா, ஆனா ஆத்மா வாழ்றது போல வாழ. ஆத்மா வாழாம நீ தனியா வாழாத, ரொம்ப பிரச்சனை அது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவின் மேல கவனம் செலுத்துகிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆத்துமாக்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம், ஆத்துமாக்களை நினைவில் கொள்ளுங்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அப்படின்னு. நம்ம ஆத்மாவே சில நேரத்துல அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. டம்மி ஆயிட்டு இருக்குது, அப்படியே மங்கி போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா அதை நாம் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மா வாழ்கிறது போல என் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மா எங்கு வாழ்கிறது அப்படின்றத ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னு சொன்னா இந்த ஆத்மாவுக்கு விரோதமா நிறைய காரியங்கள் எழும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், இந்த வசனங்கள்லாம் நீங்க வீட்டில் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு முடித்த உடனே நேரம் கிடைக்கும் போது தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார் மறுபடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவேற்றவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இருக்க போகிறோம் இல்ல இனிமேல் நடக்க போற ஒரு காரியத்தை சொல்லல. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, தேவனை ஆராதிக்கிற, தேவனை தேடுகிற, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ற வேதம் உங்களை குறித்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவைத்திருக்கிறார், இன்வைட் பண்ணி இருக்கிறார். நீங்க வந்திருக்கிற
புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். யாரான சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ரெண்டு விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்னு ராஜாவின் அபிஷேகம், இன்னொன்னு ஆசாரியனின் அபிஷேகம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு காரியம். பாருங்க, இது நேரம் இருந்தா நம்ம இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம். ராஜாவின் அபிஷேகம்ன்றது அத்தாரிட்டியை பிரயோஜனப்படுத்துறது. எப்படி ஒரு ராஜா ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அந்த தேசத்துல அது பொய்யா இருந்தாலும் சரி, அது தவறா இருந்தாலும் சரி, ராஜா சொன்னதுனால அது செஞ்சுதான் ஆகணும். அது அதிகாரத்திலிருந்து செயல்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசாரியத்துவம் என்பது ரெண்டு விதமான காரியங்களை அங்கு நாம் பார்க்க முடியும். ஒன்று, நம் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறது. இன்னொன்று, பிரசனத்தை சுமக்கிறவர்களாய் தேவன் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் வேத பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ப ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் அப்படின் போது ரெண்டு விதமான ஒரு இம்பார்ட்டன்டான அனாயிண்டிங்கை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்மை அழைக்கும் போது, நம்மை தெரிந்து கொள்ளும் போது, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். சோ நீங்களும் நானும் பேசும்போது சகலமும் நமக்கு கீழ்ப்படியும். ஏன்னு சொன்னா உங்க மேல என்னால ராஜரிக அபிஷேகம் இருக்குது. ஆசாரியத்துவ அபிஷேகம் ஒருவருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும், மாற்றம் உண்டாகும், வியாதி சுகமாகும், அவர்கள் ஆபத்திலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, இருளிலிருந்து, நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஆசாரியத்துவ அபிஷேகத்தை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் எப்போது நமக்குள்ளே தங்கி இருக்கிறதா. நம்ம போற இடங்களெல்லாம் பிரசன்னம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்படி உடன்படிக்கை பெட்டியின் ஆசாரியர்கள் யோர்தானில கால் பட்ட உடனே யோர்தான் ரெண்டாய் பிளந்ததோ, நீங்க போற இடத்துலாம் தடைகள் தானாய் உடைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். சோ அதெல்லாம் சொல்லிட்டு அது சொல்றாரு, ராஜரிக ஆசிரியர் கூட்டமா இருக்கீங்க, பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தமா தான் இருக்கிறீங்க. பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க, பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குங்கன்னு. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்கன்றத விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக் உங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஒரு அசுத்தமும் உங்களை தொட முடியாது. நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். முக்கியமான ஒரு வசனத்துக்காக இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். நம்ம மேல ஒரு முத்திரை இருக்கிறது. நீங்கள் நானும் ராஜாவுக்கு சொந்தமான ஒரு ஜனமா இருக்கிறோம். அவருக்கு உன்னதமானவருக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம். ஆமென். எப்படி ஒரு கட்சி நபரையோ அல்லது ஒரு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்க்கும்போது, அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது, இவங்க அப்பா இவ்வளவு பெரிய ஆபீசர், இவ்வளவு பெரிய உயர்ந்தவர், பதவியில் இருக்கிறவர் அப்படின்னு ஜனங்க சொல்றாங்களோ, உங்களை என்னையும் பார்க்கும்போது இந்த பூமியில மாத்திரமல்ல, மனிதர்கள் மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களில் இருக்கிற எல்லா வானோர், பூதலத்தோர், பிசாசு எல்லாமே நம்மளை பார்த்தா தெரிஞ்சுக்கும், இவன் தேவனுக்கு சொந்தக்காரன், இவனுக்கு தொடக்கூடாது அப்படின்றது உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமென். பாதாளத்துக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், இருளுக்கும் தெரியும், அந்த காலத்துக்கும் தெரியும், வியாதிக்கும் தெரியும். நம்ம யாருக்கு சொந்தக்காரன் நமக்கு தான் பல நேரத்தில் தெரிய மாட்டாங்க. அவருக்கு சொந்தமான ஜனமாயம் இருக்கிறீர்கள். எப்படி பேதுரு எழுதுறார் பாருங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய 10ஆம் வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்போதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னாடி இல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் தேவனுடைய ஜனமா இல்ல, என் இஷ்டப்படி நடந்தேன், என் விருப்பப்படி செஞ்சேன், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். ஆனா இப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, முன்னே நீங்கள் இறக்கப்படாதவர்களா இருந்தீர்கள், இப்போதோ இறக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். 11ஆம் வசனம் முக்கியமான வசனம். இதுக்குதான் நான் இதோட இன்ட்ரோடக்ஷன் வாசித்தேன் பாருங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். அப்படின்னா பரலோக வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூமியில நம்ம பரதேசிகளை போல வாழ்ந்துட்டு இருந்தாலும், அந்நியர்களை போல இந்த பூமிக்கு அந்நியர்களா இருந்தாலும், இந்த பூமியில பாக்குறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆள் மாதிரி தெரிஞ்சாலும், நம்மளை பாக்குறவங்க சொல்றாங்க, என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுங்க, ஆன்லைன்ல கூட விட மாட்டானுங்க, ஆன்லைன்லயும் ஆராதிக்கிறாங்க, நம்மளை பார்த்து பேசுறாங்கல்ல, அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். நல்லா கவனிங்க, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் அங்க போடப்பட்டிருக்கு. நம்ம தியானிப்போம் கொஞ்சம். ஆத்மாவுக்கு விரோதமா தான் போர் பாருங்க, யுத்தம். எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என் சரீரத்துக்கோ, என் குடும்பத்துக்கோ அல்லது என்னை பாதிக்கும்படியாகவோ அல்ல, என் ஆத்மாவை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், என் சிந்தையை டேமேஜ் பண்ணணும், என் சித்தத்தை டேமேஜ் பண்ணணும், என் உணர்ச்சியை டேமேஜ் பண்ணி அதை தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரித்து, தேவனுடைய அந்த திருப்தியிலிருந்து, தேவனுடைய அந்த ஜீவ நதியிலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து என்னை பிரித்து சோர்வுக்குள்ளாகவும், கவலைக்குள்ளாகவும், துக்கத்துக்குள்ளாகவும், டென்ஷனுக்குள்ளாகவும், கசப்புக்குள்ளாகவும், வைராக்கியத்துக்குள்ளாகவும், கோபத்துக்குள்ளாகவும் என்னை நடத்தக்கூடியதா இந்த மாம்ச இச்சைகள் இருக்குது பாருங்க.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ ஆத்துமா விரோதமா ஒரு போர் நடந்துட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, என்னைக்கெல்லாம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை பயங்கரமா இருக்கும். உடனே பிசாசு போராட்டணுமா? இல்ல மாம்சம் போராட ஆரம்பிக்குது. ஆமென். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு மாம்சம் என்ன பண்ணுது, நம்மளை பின்னோக்கி இழுக்க பார்க்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த நேரத்துல நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப மாம்சத்துக்கு விரோதமா, ஆத்மாவுக்கு விரோதமா மாம்சம் என்ன பண்ணுது, போராட ஆரம்பிக்குது. நீ ஆவியோட சேர்ந்து கொள்ளாத, ஆவியில வாசமா இருக்கிற தேவனோட சேராத, ஆவியில வாசமா இருக்கிற பிதாவாகிய தேவனோடு இணைந்து கொள்ளாத, ஆவியில வாசமா இருக்கிற அந்த பிரசனத்தோட சேர முடியாதபடிக்கு என் ஆத்துமாவுக்கு விரோதமா நிறைய யுத்தம் நடக்குது. ஹல்லேலூயா. எனக்கு இது தெரியாமையே இந்த யுத்தத்துல நான் என்ன பண்றேன், சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் சொல்றேன்ல, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்க ஆத்மாவில் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. உங்க மாம்சத்துல, உங்க மாம்சம் ஆத்மாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. சிந்தை டிஸ்டர்ப் ஆகுது இல்லைங்களா? நான் சொன்னேன்ல, சில பேரை பார்த்தா, சில சூழ்நிலைகளை பார்த்தா, சில காரியங்களை பார்த்தா, சில சம்பவங்களை பார்த்தா, எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொய் சொல்றவங்களையும் பார்த்தா பயங்கர டென்ஷன் ஆகிடும். எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்கு பாருங்க அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அநியாயமா விலைக்கு விற்கிறவன், அநியாயமா ஏமாத்துறவன், இவனெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே டென்ஷன் ஆகும், உணர்ச்சி அப்படியே பொங்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இந்த காரியத்துல எங்கேயோ நான் ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆயிருக்கிறேன். ஸோ இந்த காரியத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தோட என் ஆத்மா ஒன்றி போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது விடுதலையாக முடியல பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்க நடந்தாலும் எனக்கு பிரச்சனை ஆயிடுது பாருங்க. அதை மேற்கொள்ள முடியல. அங்க என்னுடைய உணர்ச்சியை நான் வெளிப்படுத்துறேன், மாம்சத்தோட சேர்ந்து கொள்றேன், ஆவியில சேர்ந்து என்ன டிசிஷன் எடுக்கணும் தெரிய மாட்டேங்குது. தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி நான் செயல்பட முடிய மாட்டேங்குது. இயேசு எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்பட முடிய மாட்டேங்குது. உடனே மாம்சத்துல இறங்கி அதை பேசி இதை பேசி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில பீஸ் ஆஃப் மைண்டே போய், சமாதானம் கெட்டு போய், சந்தோஷம் கெட்டு போய், தூக்கம் கெட்டு போய், எல்லாமே போய் கடைசியில பலன் போய், நிம்மதி போய், ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற லெவல்ல வந்துடுறோம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் பாருங்க, ஆத்மா ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளவு தூரம் நம்ம மூச்சு கொடுத்து பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆத்மா விரோதமா எப்பவுமே ஒரு யுத்தம் மாம்சம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. சும்மா தான் இருப்போம், சும்மா போறோம், நம்மள என்ன பண்ணுவோம், வம்புக்குன்னே ஏதாவது பேசுவோம். ஹல்லேலூயா. நம்ம பாட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் வரும், ஏதாவது. அப்போ இதெல்லாம், இந்த பிரச்சனைகள்லாம் என்னுடைய இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக அல்ல, என் ஆத்மாவை அது சேதப்படுத்துவதற்காக வருகிற ஒரு யுத்தம். ஹல்லேலூயா. இதை நான் புரிந்து கொள்ளும் போது இந்த யுத்தத்தில் என்னால் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். என்னுடைய உணர்ச்சியை பாதிக்கத்தக்கதாக, என்னுடைய சிந்தையையும் என்னுடைய சித்தத்தையும் பாதிக்கத்தக்கதாக எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வருகிறது அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னா, நான் ஆவியோட சேர்ந்து அந்த யுத்தத்திலே என்னால் ஜெயம் எடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் இதை புரியாததுனால தான் என்ன பண்ண, பல நேரத்தில் மாம்சத்தோடவே சேர்ந்து யுத்தம் பண்ணி தோல்வியில முடிஞ்சிடுது. மாம்சம் என்ன சொல்லுது அதையே செஞ்சு அது ஃபெயிலியர் ஆகி அது டென்ஷன் ஆகுறது இல்லாமல் நம்மளே டென்ஷன் ஆகி மைண்டு ஃபுல்லாக சமாதானத்தை கெடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய சிந்தையில, உணர்ச்சியில அப்படியே டென்ஷன்லயே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளை ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆத்மாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றத கற்றுத்தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, ஆத்மா எங்க வாழணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படி வாழணும், எங்க வாழணுன்றதை குறித்து நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, மத்தேயு எழுதின புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், காலையில கூட நம்ம தியானிச்ச அந்த பகுதியில 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இயேசு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, நீங்க நேரம் கிடைக்கும் போது வீட்டில் வாசிங்க. 15 மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆமென். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு, நல்லா கவனிங்க, பின்பு என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷ
வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். ஆமென். சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20ஆம் வசனம், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். ஆமென். இது படிக்கும்போது ஒன்றும் புரியாது, நான் சொல்லி தரேன் பாருங்க. ஒரு மனுஷன் அவருடைய ஆத்மா எங்க வாழ வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார், எங்க வாழக்கூடாது என்பதை இந்த இடத்துல சொல்றார். ஆமென். என்னுடைய ஆத்மா 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாரு, எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதுல ஜீவன் கிடையாது. ஆமென். அப்ப என் ஆத்மா ஜீவனிலே வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எந்த ஜீவனிலே? தேவனுடைய ஜீவனிலே, அந்த அழியாத நித்திய ஜீவனிலே, அது அழிக்க முடியாத, இந்த உலகத்தால் அசைக்க முடியாத, இந்த உலகத்தால எதிர்க்க முடியாத, மாற்ற முடியாத அந்த நித்திய ஜீவனிலே என் ஆத்மா வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். அப்படி சொன்னா வேற எதுலையுமே என் ஆத்மா சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது, வேற எதுலையுமே என் ஆத்மா திருப்தி ஆகக்கூடாது, வேற எதுலையுமே என் ஆத்மா வாழக்கூடாது. இந்த ஐஸ்வர்யனை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? திரளான அந்த விளைச்சலை பார்த்துட்டு நிறைய வருஷம் விளைஞ்சிருச்சு, நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் என் களஞ்சியத்தெல்லாம் இடிச்சுட்டு பெருசா கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அவன் சொல்றான் பாருங்க, என் ஆத்மாவே உனக்காக நிறைய இருக்குது, உன் வாழ்க்கை இங்கதான் இருக்குது, என் ஆத்மாவே நீ இதில் தான் வாழ போற, நீ இதுதான் உன்னுடைய பொக்கிஷம், இதுதான் உன்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை அங்கதான் அவன் வாழணும்னு விரும்புறான் பாருங்க. ஆத்மாவில் அங்கதான் வாழணும்னு விரும்புறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மா பொருளாசையில வாழக்கூடாது, பணத்துல வாழக்கூடாது, அல்லது உலக காரியங்கள வாழக்கூடாது, மாம்ச காரியங்கள வாழக்கூடாது, அது தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்று சொன்னால் அங்கேதான் செழிப்பு இருக்கிறது, அங்கேதான் ஆரோக்கியம் இருக்கிறது, அங்கேதான் அன்பு இருக்கிறது, அங்கேதான் மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கேதான் தேவனுடைய கிருபை இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மா தேவனுடைய ஜீவனிலே வாழ ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், என் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இவன் இந்த ஆத்மாவை குறித்து, அந்த ஐஸ்வர்யனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை அவன் அந்த பொருட்களின் மேல நம்பிக்கை வைத்து அவன் ஆத்மா அந்த பொருட்கள்ல வாழ ஆரம்பிச்சுச்சுன்னா, அவன் சேகரித்து வைத்த அந்த தானியங்கள்ல வாழ ஆரம்பிச்சதுன்னா, அந்த தானியம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உணர்ச்சியில ஒரு டென்ஷனோ, ஒரு கோபமோ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏமாற்றமும், அது குறைய குறைய இவன் ஜீவன் குறைஞ்சிட்டே இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சேகரித்தவைகள்லாம் குறைய குறைய நரகத்தில் நமக்கு பாருங்க, பணம் காலியாக அப்படியே படப்படப்படான்னு அடிக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியாது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, காணிக்கை கொடுக்க முடியாது, உதவி செய்ய முடியாது, மற்ற காரியங்கள் தாராளமாக செலவு பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா என்னுடைய ஆத்மா முழுவதுமா அங்கே அட்டாச் ஆகிருக்குது, அதுல தான் வாழ்ந்து, இதுதான் என் சோர்ஸ் அப்படின்னு நினைச்சு, இதுதான் என்னுடைய ஆதாரம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, உங்க ஆதாரம் பணம் அல்ல, உங்க ஆதாரம் உங்க சேலரி அல்ல, உங்க ஆதாரம் உங்க பேங்க் பேலன்ஸ் அல்ல, உங்க ஆதாரம் மாம்சம் அல்ல, இந்த உலகத்தின் செல்வம் அல்ல, உங்கள் ஆதாரம் தேவனுடைய ஜீவனா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை தேவன் அதைத்தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் ஆதாரம் தேவனுடைய ஜீவனா இருந்ததுன்னு சொன்னா நீங்க எப்பவுமே வாழ்வீங்க. ஆமென். அதனாலதான் ஏசாயா 58:11 நீங்க வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. பாத்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ஜீவனிலே உங்க ஆத்மா வாழ்ந்ததுன்னு சொன்னா, தேவனுடைய அந்த ஜோயே லைஃப்னு வாங்க. ஜோயே லைஃப்னா அழிக்க முடியாத நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிற, அல்லது மற்ற எல்லாவற்றையும் உயிரடைய பண்ணுகிற அந்த ஜோயே லைஃப், தேவனின் சுவாச காற்று அப்படின்னுவாங்க. அதிலே நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னா பஞ்ச காலத்தில் கூட ஆத்மா திருப்தியா இருக்கும். ஏசாயா 58:11 அப்படிதான் சொல்லுது. ஆமென். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். அப்ப என்னுடைய ஆத்மா திருப்தி ஆகிறது பணத்துல கிடையாது, என்னுடைய சூழ்நிலைகளை கிடையாது, என்னுடைய உயர்வுல கிடையாது, எனக்கு கிடைக்கிற நன்மையில கிடையாது, எனக்கு வருகிற புகழ்ச்சியில கிடையாது, ஒருத்தர் என்ன பாராட்டுறதுல கிடையாது, ஒருத்தர் என்ன மேன்மைப்படுத்துறதுல கிடையாது, ஒருத்தர் பார்த்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்தது சொல்றதுல கிடையாது. அதுல வாழக்கூடாது. ஆமென். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க 2 பேர் வந்தாலும் அதே ஸ்டைல் ஆஃப் பிரசங்கம் தான் இருக்கும், ஒருத்தர் வந்தாலும் அதே பிரசங்கம் தான் இருக்கும்,
10 பேர் வந்தாலும் அதே பிரசங்கம் தான் இருக்கும். ஆன்லைன்ல 20 பேர் வந்தாலும் அதே பிரசங்கம், அதே டோனு, அதே எனர்ஜி, அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா மற்றவங்க பார்த்து பாராட்டுறாங்கிறதுக்காக நம்ம பிரசங்கம் பண்ணல. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை, நாம் அனுபவிக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட பண்றதுனால, ஜீவனிலிருந்து பேசுகிறதுனால அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. ஆமென். நிறைய பேருக்கு வெளியில இருந்தெல்லாம் கேட்கறாங்க. ஆமென். ஷேர் பண்ணும்போது அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா மற்றவங்க பாராட்டுறதுல என் ஆத்மா வாழக்கூடாது. ஒரு சில நேரத்தில் பாராட்டுவாங்க, ஒரு சில நேரத்தில் பாராட்ட மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சில நேரத்தில் நல்லா பண்ணிருக்கோம் நம்ம மனசு சொல்றோம், அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ நம்முடைய ஆத்மா அதுல தான் வாழும் பாருங்க. அதெல்லாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. என் ஆத்மா தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும். அப்படி வாழும்போது என்னுடைய ஏற்ற தாழ்வுகளிலே என் ஆத்மா செழிப்பா இருக்கும், என் வாழ்க்கையை செழிப்பா இருக்கும். யார் என்ன பாராட்டினாலும் பாராட்டவில்லை என்றாலும், யார் என்னை மேன்மைப்படுத்தினாலும் மேன்மைப்படுத்தவில்லை என்றாலும், யார் என்ன அப்ரிஷியேட் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணாவிட்டாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். என் சந்தோஷத்தை ஒருத்தனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆமென். ஒரு சூழ்நிலையும் பறிக்க முடியாது. அப்படி வாழ்ந்து பாருங்களா நீங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா உங்களை எப்பவுமே ஒருத்தர் புகழ்ந்துட்டே இருக்கிறாரு. ஆமென். உங்க ஆத்மா அந்த தேவனுடைய ஜீவனிலே வாழும்போது அந்த தேவனுடைய ஜீவன் வந்து உங்களை புகழ்ந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தத்துக்கு லோத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். லோத்து வாழ்ந்த பட்டணத்தை ஒரு 5 ராஜாக்கள் வந்து இந்த லோத்து வாழ்ந்த அந்த பட்டணத்தோட இருக்க 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி லோத்துவையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம், 4 ராஜாக்களே தோத்து போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் தன் சகோதரனை காப்பாற்றணும்னு தன்னோட இருக்கிற 318 பேரை என்ன பண்றான், தங்கிட்ட இருக்க ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த 5 ராஜாக்களை வெறும் 318 பேரை கொண்டு ஆபிரகாம் ஜெயம் எடுத்துட்டு வந்துடுறான். வந்துட்டு யாராவது அப்ரிஷியேட் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஒருவேளை அதெல்லாம் யோசிச்சாரா என்னன்னு தெரியல. என்ன இவ்வளவு பெரிய யுத்தம் செஞ்சோம், ஒருவேளை லோத்து நம்மளை வந்து நன்றி கூட சொல்லல, தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல. அடுத்த ஆதிகாரம் 15:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமோட பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ரிவார்ட் அப்படின்றார். அப்ரிஷியேட் பண்றார். நீ செய்ததை நான் பார்த்தேன், நீ லோத்துக்கு செய்ததை நான் பார்த்தேன். உன் கூட சண்டை போட்டுட்டு தான் போனான், உன்னை ஏமாத்திட்டு தான் போனான், உனக்கு விரோதமா பண்ணிட்டு அவனுக்கு சுயமான வளமான இடத்தை தேர்ந்துட்டு போனான். ஆனாலும் அவன் மேல அன்பு வச்சு அவனை காப்பாத்துன்ற அந்த நல்ல எண்ணத்தை நான் பார்த்தேன்ப்பா, அதனால நான் உனக்கு ரிவார்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாமை அப்ரிஷியேட் பண்றதை பார்க்கணும். அவன் இப்படிதான் தேவன் பல நேரத்தில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம காதுல கேட்க மாட்டேங்குது. நம்முடைய பார்வை எல்லாமே வெளியில யாராவது சொல்லுவாங்களா, நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க சூப்பரா இருந்தீங்க, நீங்க அப்படிங்க, நீங்க இப்படிங்க, வேற யாராவது சொல்லுவாங்களா, அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்லாததுனால என்ன ஆயிடுதுன்னா ஃபெடப் ஆயிடுது, மன வருத்தம் ஆயிடுது, மன தாங்கல் ஆயிடுது. அவங்க மேல ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு இதெல்லாம் வந்துடுது. நம்முடைய கற்பனையில அவங்களை குறிச்சு ஒரு தவறான எண்ணங்கள்லாம் வந்துடுது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என் ஆத்துமா அவளுடைய அவர்கள் என்னை பாராட்டுகிறதுல வாழக்கூடாது. என் ஆத்துமா தேவனுடைய ஜீவனில் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஜீவனிலே வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் என்ன போனாலும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் பாருங்க. ஏன்னு சொன்னா தேவனுடைய ஜீவனிலே சந்தோஷம் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய ஜீவ நதி எல்லாத்தையும் சந்தோஷிக்கணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 46ஆம் சங்கீதத்துல அந்த நதி எல்லாவற்றையும் சந்தோஷிக்குமா. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனிலே என் ஆத்துமா வாழும்போது என் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷம் உள்ளதா இருக்கும். என்ன வெற்றி வந்தாலும் சரி, வெற்றி வராவிட்டாலும் சரி, அதுக்கு நான் தோல்வி வரும்னு சொல்லல. ஒருவேளை வராவிட்டாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். தேவனதை நன்மையாய் மாற்றுவதற்காக ஏதாவது என்ன பண்ணிருப்பார், தடை பண்ணி இருப்பார். ஒருவேளை எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் என் ஆத்துமா ஜீவனிலே வாழும்போது திருப்தியா இருக்கும். ஆத்துமா திருப்தியா இருக்கும்போது என் வாழ்க்கை திருப்தியா இருக்கும், என்னுடைய உறவுகள்ல திருப்தி இருக்கும். நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாரும் கூட என்ன பண்ணும், திருப்தியா போயிட்டு இருக்கும், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். நான் நிறைய நேரத்தில் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே எங்கேயோ ஆத்மா டிஸ்டர்ப் ஆகுது. உட்காந்து என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆத்மா எங்க வாழ்றது எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆமே. இது வந்து இப்போ பணத்திலேயோ மற்ற காரியங்களிலோ வாழக்கூடாது. ஏன்னு சொன்னா அதெல்லாம் நிலை மாறிக்கொண்டே இருக்கும். பணம் குறையும் ஏறும். அப்போ வந்து ஆத்மா என்ன பண்ணுவாங்க, அதுல ஆத்மாவுக்கு ஜீவன் குறையும் ஏறும். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய ஜீவன்ல உங்க ஆத்மா வாழ ஆரம்பிக்கும் போது நம்முடைய நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதா இருக்கும். தேவனுடைய ஜீவனிலே ஆத்மா எப்படி வாழ்வது, அதை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம்
19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை நாணியாக்குறதுமாயிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:6 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்துல தான் பாருங்க என் ஆத்மா வாழ வேண்டும். எப்படி தேவனுடைய ஜீவன்ல வாழணும்னு சொன்னா வாழும் ஆத்மா அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க, படிக்க, அதை யோசிக்க, அதையே நம்ம தியானமாய் வைத்திருக்கும் போது என்னுடைய ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது தேவனுடைய ஜீவனிலே. ஹல்லேலூயா. அப்போ வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? வேத வார்த்தையால் நம்முடைய சிந்தையை நிரப்பணும். இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி வேத வார்த்தையால் சிந்தையை நிரப்பணும். ஆமே, நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் பாருங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னு சொன்னா இந்த வார்த்தை உள்ள போகும்போது அது ஆத்மாவிலே தங்கி இருக்கும் போது இந்த வார்த்தைக்கு விரோதமா என்ன நடந்தாலும், இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா எதிராக என்ன நடந்தாலும் ஆட்டோமேட்டிக் இந்த ஆத்மாக்குள்ள என்ன பண்ணும்? ஒரு தைரியம் வந்துடும். எனக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே, எனக்கு எதிராக வரக்கூடிய எந்த பிரச்சனையும் என்னை தாக்க முடியாது, எதுவும் என் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் வந்துடும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வேத வார்த்தைகளால் என் சிந்தையையும் என் ஆத்மாவையும் என் சித்தத்தையும் என்னுடைய உணர்ச்சிகளையும் நான் நிரப்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப அடிக்கடி வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தியானம் பண்ணணும். அடிக்கடி எடுத்து பார்க்கணும். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனங்களை எடுத்து பார்க்கணும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எடுத்து பார்க்கணும். ரிமைண்ட் பண்ணணும். என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரு, இந்த மாசம் என்ன வாக்கு கொடுத்தாரு, இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் அதெல்லாம் அடிக்கடி யோசிப்பேன் பாருங்க. அடிக்கடி அதை சிந்திச்சுட்டு ஆண்டவரே இந்த வருஷம் இதெல்லாம் பேசி இருக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கணும், நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. இந்த லாக்டவுன்ல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைய வார்த்தை நிறைவேறி இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சபை ஓபன் பண்ணி சாட்சியா சொல்லுவோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த வார்த்தையில நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, அந்த வார்த்தையை நம்முடைய ஆத்மா தியானமா இருக்கும்போது அப்போது நம்முடைய ஆத்மா தேவனுடைய ஜீவனிலே வாழ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஆத்மாவோட பேசிட்டு இருப்பான் பாருங்க. மனுஷனோட பேசுறதை விட, மற்றவங்களோட பேசுறதை விட அதிகமா ஆத்மாவோட தான் பேசிட்டு இருப்பான். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தருக்கு காத்திரு, என் ஆத்மாவே கர்த்தரையே நம்பியிரு, என் ஆத்மாவே கர்த்தரை சார்ந்து கொள், என் ஆத்மாவே கர்த்தருக்கு காத்திரு, என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லி நிறைய சங்கீதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாவீது ஆத்மாவே ஆத்மாவே தேவனையே சார்ந்துக்க, வேற எதையும் சார்ந்துடாத, வேற எதையும் வாழாத அப்படின்னு ட்ரெயின் பண்றான் பாருங்க. அதனாலதான் தாவீது செழிப்பா இருந்தான். ஆமென். எல்லாவற்றும் அவன் எதுவுமே அவனை சேதப்படுத்த முடியல பாருங்க. வனாந்தரத்துல ஓடும்போது கூட எந்த காரியமும் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியல. எல்லாம் கைவிட்டு போய் 1 சாமுவேல் 30 அவன் தனித்து விடப்பட்டவனா நிக்கிறான். அமலேக்கியன் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். எல்லாம் கொள்ளை போனதால கூட இருந்தவங்களே எதிரியா மாறிட்டாங்க. இப்போ கல் எடுத்து நிக்கிறானுங்க. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதானா. அழுதவன் வேதம் சொல்லுது அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஏன் சொன்னா ஆத்மா ஜீவனிலே வாழ்ந்தபடினால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் திடகாத்திரமாய் நிற்கிறதை பார்க்கிறோம், தைரியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். தைரியமாய் திரும்ப தேவனிடத்துல போய் பேசலாம். ஆண்டவரே நான் போய் அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை திருப்பிக் கொள்வேன் அப்படின்னு கேட்கும். ஆண்டவர் தெளிவா சொல்றது அவன் காதுல கேட்குது, நீ போ திருப்பிக் கொள்வாய். பல நேரத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னா சிந்தையிலே ஒரு தெளிவு இல்லை. ஆமென். ஆத்மாவிலே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. ஆத்மாவிலே ஒரு குழப்பமாவே இருக்குது பாருங்க. அதனால தேவன் பேசுறது கேட்க மாட்டாங்க. உலகம் பேசுறது கேட்குது, மனுஷங்க பேசுறது கேட்கறாங்க, மற்றவங்க பேசுறது கேட்குது, சூழ்நிலை பேசுறது கேட்குது, எல்லாமே கேட்கும். ஆனா தேவன் பேசுறது கேட்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆனா தெளிவா கேட்டுச்சு, நீ போ, தொடர்ந்து போ, அதை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார். போறான், ஒன்றும் குறைபடாமல், சிறியதாகலும் பெரியதாகலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆமென். ஏன் தெரியுங்களா? அவன் ஆத்துமா தேவனுடைய ஜீவனிலே வாழ்ந்ததுபடினாலே. இந்த காலை வேளையில இந்த மாலை வேளையில உங்களுடைய ஆத்துமா என்னுடைய ஆத்துமா தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆத்மாவை நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேருடைய சிந்தைய, எத்தனை பேருடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உணர்ச்சிகளை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில நான் ஜீவனிலே வாழ்வேன். ஜீவனிலே வாழும்போது சகலவித நன்மையும் செழிப்பும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் என்னை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 103 சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். 103:1-2 இப்படி சொல்லப்படுறீங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பொதுவா
ஜெபம் ஆரம்பிக்கும் போது தாவீது இதை சொல்றான். ஆனா நம்ம அப்படியே உல்டா வாங்கிட்டோம் பாருங்க. ஜெபம் முடிக்கும் போது தான் சொல்லுது. இது முடிஞ்சாலும் சில பேருக்கு அப்படியே உற்சாகமே வரும் பாருங்க. அது வரைக்கும் மந்தமாவே இருப்பாங்க. சபைகள்ல பார்க்கும்போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரினோனே சில பேர்லாம் ரைட்டா முடிய போகுது அப்படின்ற ஒரு சிக்னல் மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல இது ஆரம்பத்திலே வரணும் பாருங்க. ஆமென். தாவீது தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது, தன்னுடைய ஆராதனையை ஆரம்பிக்கும் போது, தன்னுடைய பாடலை ஆரம்பிக்கும் போது, தன்னுடைய துதியை ஆரம்பிக்கும் போது எதோட தான் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம முடிக்கும் போது தான் ஆத்துமாவை கூப்பிடுறோம். வா ஆத்துமா, முடிஞ்சிருச்சு, வா போலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல ஆரம்பிக்கும் போது ஆத்துமா ஜீவனில் தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல நம்ம வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆத்துமா தேவனுடைய ஜீவன்ல வாழணும்னா ஒண்ணு வேத வார்த்தை, ரெண்டாவது தேவனை துதிக்கிற துதியும் ஆராதனையும் ரொம்ப அவசியம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் எபேசியர்ல வாசிக்கும் போது பவுல் இப்படி எழுதுறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்தவர்கள் என்ன பண்ணுங்க, சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் தேவனை பாடி உங்கள் இருதயத்திலே பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்முடைய ஆத்மா வாழணும், ஜீவன்ல வாழணும்னா தேவனை துதித்து கொண்டே இருங்க, தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்க, பிரைஸ் பண்ணி கொண்டே இருங்க, அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க, தேவனை ஆராய்த்து கொண்டே இருங்க, தேவனை பாடிக்கொண்டே இருங்க. தாவீது அதைத்தான் செய்யறான். ஆரம்பிக்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாத டீச் பண்ணிட்டே இருங்க ஆத்மாவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 23 அப்படி எழுதும்போது எழுதுறான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஆமென், என்ன பண்றாரு, நீதியின் பாதையில் நடத்துறார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஏன் சொன்னா, ஏன் இதெல்லாம் அப்படி கான்பிடண்டா சொல்றான்? ஏன் நம்மளால பல நேரத்தில் சொல்ல முடிய மாட்டேங்குது? ஒரு வியாதி வந்தா சொல்ல முடிய மாட்டேங்குது, ஒரு குறைவு வந்தா சொல்ல முடிய மாட்டேங்குது, கான்பிடென்டே வர மாட்டேங்குது, தைரியமே வர மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பாங்க, சரி ஜெபம் பண்ணிக்கங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொல்றேன், இல்ல நீங்களே சொல்லும்போது, கான்பிடண்டா சொல்லும்போது பிரச்சனை ஆட்டோமேட்டிக் ஓடி போயிடும், வியாதி ஆட்டோமேட்டிக் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, நம்முடைய ஆத்மா வாழ வேண்டிய இடத்துல வாழணும். ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த 2 பேதுருலயே நம்முடைய ஆத்மா விரோதமா எதெல்லாம் போர் செய்யுது, எப்படிலாம் போர் வருது அப்படின்ற 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நிறைய இருக்குது. முடிஞ்சா வருகிற நாட்கள் நாம் தியானிப்போம். கத்த செய்தோம்னா அந்த வீக் டேஸ்ல ஈவினிங்ல ஒரு நாள் கூட தியானிப்போம். நம்ம மெசேஜ் போட்டு விடுறேன் குரூப்ல. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஜீவனிலே வாழும்போது தான் பாருங்க, அது எப்பவுமே செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி வாழும்போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதான் 3 யோவான் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ என்ன பண்ணு, சுகமாயிரு. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, ஆண்டவர் ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் சொன்னா, இந்த ஆத்மா மாம்சத்தோட சேர்ந்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் மாம்சத்தோட சேர்ந்து டிசிஷன் மேக்கிங்லாம் அங்க போயிடுது. மாம்சத்திலேயே என்ன பண்ணுது, அந்த கோபம் எரிசல் அடிக்கிற லெவல்லாம் சில நேரத்தில் போயிடுது பாருங்க, கையெல்லாம் அப்படியே ஓங்கிடுது பாருங்க. ஏன்னா மாம்சம் அப்படி செஞ்சுட்டு இருக்குது, அதோட ஆத்மா சேர்ந்துருச்சு. உணர்ச்சி அதோட சேர்ந்துருச்சு, சிந்தை அதோட சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. இல்ல இந்த ஆத்மா ஆவியோட சேரணும், தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவனிலே நீங்க எல்லாவற்றையும் சமாதானமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பதட்டப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, சமாதானமா அதை என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆத்மா தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும் என்று ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது? மாலையில் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் ஆத்மா எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிங்க, பார்க்கலாம். உங்க ஆத்மா எங்கே இதுவரைக்கும் வாழ்ந்து இருக்கிறது, இப்போது எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது? என் ஆத்மா தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஐஸ்வர்யனுடைய ஆத்மா அந்த பொருட்களின் மேல, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல, அந்த ஐஸ்வர்யத்தில வாழ்ந்ததுனால அதுக்கு கேரண்டியே கிடையாது. ஆனா நீங்கள் நானும் தேவனுடைய ஜீவனில் வாழ ஆரம்பிச்சோம்னா 100% ஒரு தீமையும் உங்களை என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் சொன்னா, தேவனுடைய ஜீவன் அது நித்திய ஜீவன், அது மரணத்தை வென்ற ஜீவன், அது சாவை வென்றது, அது வியாதிகளை வென்றது, சூழ்நிலைகளை வென்றது, தரித்திரத்தை வென்றது, எல்லாவித நமக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளை அது ஜெயம் எடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவனிலே ஆத்மா வாழும்போது என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னால் ஜெயம் எடுக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. இந்த ஆத்மா
ஆத்துமா ஜீவனிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் தியானிக்க வேண்டும். அதுதான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். என் சிந்தையில தேவனுடைய வார்த்தை எப்போதுமே இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா தேவனுடைய ஜீவனிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் கர்த்தரை பாடுகிற பாடலும் துதியும் ஆராதனையும் நாவிலே இருக்க வேண்டும். Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, யாதரவா ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே. அப்பா, இந்த மாலைவேளை உடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. எங்கள் ஆத்துமா உடைய ஜீவனிலே வாழும்படியா எங்களை ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தை, எங்களுடைய சித்தம், எங்களுடைய உணர்ச்சி எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் வாழட்டும் ஆண்டவர். எஸ் டாடி. இதுவரைக்கும் எங்க ஆத்துமா எங்க திறமையில வாழ்ந்துச்சு, எங்க பொருளாதாரத்துல வாழ்ந்துச்சு, எங்க பணத்துல, எங்க சுகத்துல, எங்க சொத்துல, எங்க சூழ்நிலையில வாழ்ந்துச்சு. அந்த மாலை வேளையில் ஆண்டவரே, ரத்தத்தினாலே ஆண்டவரே